இப்போ இங்கே வந்து என்ன உரம் போடுறீங்கன்னா அந்த இதுக்கெலாம் மிளகுக்கு எதுக்கு? மாட்டு எரு மட்டும்தான், மாட்டு சாணம் தான். அது மக்க வச்சு நல்லா பச்சை போட்டு நோய் வந்துடும். நல்லா மக்க வச்சு தான் போடணும். பச்சை சாணம் போடக்கூடாது, நோய் வந்துடும். நல்லா ஒரு வருஷம் அப்படியே நல்லா புரட்டி விட்டு தூள் மாதிரி ஆகும் மேலே ஒவ்வொரு செடிக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோ. ஒரு மிளகு செடிக்கு 10 கிலோ வச்சோம். ஒரு மிளகு செடிக்கு 10 கிலோ சாணம் எரு. அதிகமாக வைக்கக்கூடாது, அதிகமாக வைக்கக்கூடாது. அடியில் கொட்டி எது மூடவும் வேணாம், அப்படியே கொட்டி விட்டுருணும். ஆட்டோமேட்டிக்காக வளர்ந்து காய்க்க ஆரம்பிச்சிடும் மிளகு. சாரம் இறங்கும். அப்போ இந்த மாதிரி உண்ணி பிடிச்சிருச்சு மணி வந்துருச்சு. ஆமாம் ஆமாம், இதான் கொலை வந்துருச்சு. மணி வந்துருக்கு. இது மணி வரல இன்னும், இது மணி வரல. இதான் இது வந்துருச்சு பாருடா. இதான் ரைட் ரைட் ரைட், புள்ளி புள்ளியாக வந்துருக்கு. இது மணி வந்துருச்சு. இது புள்ளி தெரியுதா, காய் தெரியுதா? ஆட்டோமேட்டிக் ரெண்டாவது இது வந்துடும். இதில் மணி வந்துடும். மணி வந்துருச்சுன்னா அப்படியே காய் இதான் காய். இது உண்ணி வந்துருச்சுன்னா காய் ரெடி. ஓகே, கொட்டம் கொட்டாது எதுவுமே பண்ணாது. இப்போ மிளகு நட்டு வச்சா எத்தனை வருஷத்துல? 5 வருஷத்துல ஈல்டு. 5 வருஷம் வரைக்கும் கொடி ஏறும். கொடி ஏறி 5 வருஷம் வரைக்கும் இது 5 வருஷத்துல ஈல்டு. இது 5 வருஷம். இந்த இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு காய்க்கிறதுக்கு. சரி, இப்போ இது வந்து எப்படி நடுவீங்க, பதியம் பண்ணுவீங்க? இது பதியம் வாங்கிட்டு வந்து நடுறீங்களா? பண்ணியும் போடலாம். ஆமாம் ஆமாம், மண்ணை கொட்டி நீங்களே பதியம் போட்டுருவீங்க, குச்சி வெட்டி. நாங்கள் போகிறதா எங்க பழக்கத்தில் இல்லை. ஃபீல்டு பைனாப்பிள் இருக்குல்ல, அந்த மாதிரி நர்சரியில் போடுவாங்க. குச்சியை வெட்டி பையில மண்ணை போட்டு குச்சி குத்துவாங்க. இந்த மாதிரி எடுத்து ஓடுறது காட்டுறது, இந்த மாதிரி எடுத்து குத்தி வைப்பாங்க. அது வளர்ந்து கட் பண்ணி மண்ணில் அப்படி குத்துவாங்க. நம்ம அதை பத்தி குத்துறது இல்லை. இந்த மாதிரி கொடி நீளமா போச்சுன்னா இப்படி கட் பண்றது. ஒரு செடி ஒரு மரத்தை, இது மரம்னு வச்சுங்களேன், இது மரம், இது மரம். 4 குடி இவ்வளவு குழி தோன்றும். இவ்வளவு குழி தோண்டி இதை அப்படியே உள்ள வச்சு 4 குடி அப்படி வச்சு மண்ணை மூடிட்டு போனா இது அப்படியே முளைச்சு வந்துடல. இந்த கணுவுல முளைச்சு அப்படியே போய் இந்த மரத்துல ஏறுற மாதிரி. அப்படிதான். ஓகே, புரியுது. இப்ப மிளகு நடுறது இப்படிதான். 5 வருஷத்துல ஹீல்டா எடுக்க ஆரம்பிச்சிடலாம். 5 வருஷத்துல ஹீல்டு. இதுக்கு உரம் மருந்து எதுவுமே கிடையாது இந்த மண்ணை பொறுத்த வரைக்கும். கொல்லிமலையை பொறுத்த வரைக்கும் எதுவுமே கிடையாது. நமக்கு எருதான். சரி, ரைட். மரத்தை வந்து இந்த சில்வர் ஓக் மரத்தை வந்து கட் பண்ணி விட்டுக்கணும். அப்புறம் இந்த சூரிய ஒளி வரும். சூரிய ஒளி வந்தா கூடு கட்டும். சூரிய ஒளினா சீலியாவே அப்படியே நோய் வந்த மாதிரி அப்படியே விட்டுடும். வெளிச்சம் வந்துச்சுன்னா கும்முன்னு அப்படியே வந்துடும். அந்த இது இழுத்து பிடிச்சி இந்த பெரிய மரத்துலலாம், பெரிய மரம் இது ரெண்டுமே அப்படி இந்த நாளம் ஒரே ஒரு மரத்துல இருந்து நாளம் வெட்டிடுவேன். இழுத்து பிடிச்சி அப்படி குரங்கு மாதிரி தாவிடுவேன் தைரியம். 56 வயசு எப்படி இருக்கிறாரு பாருங்க. இருப்பேன் வேலையில அப்புறம் சுறுசுறுப்பு. ஒரே மரத்துல ஹைட் மரத்துல ஏறினா 4 மரத்தை வெட்டிட்டு இருக்கிறாரு. இந்த 4 மரமும் சேர்ந்த மாதிரி இருக்கிறனால ஒரே டைம்ல வெட்டிடுவேன். இதுல இருந்து அதுக்கு, அது இருந்து அதுக்கு, அது இருந்து அதுக்கு. இப்போ ஏறிதான் வெட்டுறாங்களா இந்த மரத்திலேயே? அந்த மூங்கில் வச்சு ஏறிட்டு அப்புறம் வெட்டிட்டு அப்புறம் இறங்கிடுறாங்க. இந்த 4 மரத்தை வெட்டாம மயில் குஞ்சுகள்லாம் இருக்கும். அது நிறைய காட்டு செடி